இன்றைக்கி பாருங்கள், நம்மக்கிட்ட கடம்பு பால் இருக்குது. அதில் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா வடிகட்டிக்குங்க முதல்ல. ஏன்னா அது நம்ம கறந்து கொடுத்தாங்க இல்லையா, அதில் எப்படியே டஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு பக்கமாக எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. பால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பார்த்திங்களா இதில் சேர்த்திக்கலாம். நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திருக்கேங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனில் கலக்கி விடுங்க. நல்லா கரையட்டும். இப்போ இது கரையட்டுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காவும் சுக்கும் போட்டிருக்கோங்க. ஒரு கொஞ்சம் இப்போ இதுவே அதிகம்தாங்க. இதுக்கு கம்மி எப்படி போடுறதுன்னு தெரியல. சரி, அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து கூட வச்சுக்கலாம். இது மட்டும் நல்லா அரையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இப்போ இது வாங்க பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்கு. இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது ஒன்றுமே பண்ணாதுங்க, சரிங்களா? நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. அது ஃப்ளேவருக்காக தான், அருமையாக இருக்குங்க. சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரத்துலைங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துக்குங்க. ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு எடுத்துக்குங்க. இது முதல்ல நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், ஆவி பறக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த இதை வச்சுட்டு இது மேலே நம்ம அந்த பாலை வைக்கலாங்க. பாருங்கள், அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அது மேலே இதை வச்சிட்டோம்னா ஒன்றுமே பண்ணாதுங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க, ஏன்னா சுண்டிடும். பாலில் ஊற்றிடாதீங்க, கீழே அந்த வானலில் ஊற்றிக்கிங்க. பாலில் ஆக்சுவலாக சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கனால ஏலக்காய் போட்டிருக்கனால அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க. இது கடும்பு பாலுங்கிறதுனால சிலருக்கு செரிமானம் ஆகாதுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த சுக்கு போடுறோம். சுக்கும் ஏலக்காவும் அந்த வாசமும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிலருக்கெல்லாம் அந்த வாடைக்கே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சுக்கும் ஏலக்காவும் போட்டோம்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. அவங்களுக்கு செரிமான பிரச்சனை எதுவுமே வராதுங்க இதை சாப்பிட்றதுனால. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாலை மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. அது மேலே பார்த்திங்கன்னா வெயிட்டாக இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா காயிட்டுங்க. அப்பப்போ பார்த்துக்குங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. தண்ணி கம்மியாக இருந்தால் அது சுண்டி தீய ஆரம்பிச்சிருங்க. பாத்திரம் தீஞ்சிரும், பால் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கலாங்க. வாங்க, இது ஆனகனவே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஆறினோடனே நம்ம பீஸ் போட்டு பார்க்கலாங்க.